ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம அந்த வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற சப்ஜெக்டோட ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம வந்து எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம அந்த எக்ஸாம் எழுதுறது, எப்படி வந்து ஒரு 15 மார்க்காக கேட்டால் 8 மார்க்காக கேட்டால் இல்லை ஒரு 2 மார்க்ஸ் கேட்டால் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து கொஷின்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயமும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லா கொஷின்ஸுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 5 கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சதாக வரும். நீங்கள் வந்து சிலபஸை முதல்ல வந்துட்டு வாசிச்சிங்க அப்படின்னா, அந்த சிலபஸில் இருக்க வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 10ல் 5 கொஷின் வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் வராது. அதை தாண்டி ஒரு 2 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து கேட்பாங்க. ஒரு 2 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த 10 கொஷினில் நமக்கு வந்து கண்டிப்பாக 5 கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அந்த 5 கொஷின்ஸை வந்துட்டு நம்ம படிக்கணும், 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா சிலபஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸான வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் அது என்னென்ன படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன படிக்கணும் 2 மார்க் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது ப்ரெசன்டேஷன் பற்றி பேசின பிறகு நெக்ஸ்ட்டு 15 மார்க் வருது அப்படின்னா 15 மார்க்காக ஒரு கொஷினை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். 2 மார்க்கில் எழுத போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 2 மார்க் அப்படின்னா மொத்தம் வந்து 10 2 மார்க். ஸோ உங்களுக்கு பேப்பரில் வந்து ஒரு பேஜுக்கு 2 2 மார்க்கு. ஸோ வந்து 10 2 மார்க் வந்து 5 பேஜில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும், ப்ளஸ் வந்து அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். இந்த 2 விஷயம் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம அன்அனாலிஸ்ட் எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பிளாக் பெனில் வந்து நம்ம கொஷின்ஸும், ப்ளூ பெனில் வந்து ஆன்சர்ஸும் எழுதலாம். அகெயின் வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பிளாக்லேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட் பண்ணி அதை வந்து பாயிண்ட்ஸாக போட்டுக்கலாம். பென்சிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி 2 மார்க்ஸ் எழுதி முடித்தோடனே வந்துட்டு ஒரு இடத்துக்கும் வந்து கோடை போட்டுடலாம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 2 மார்க் எழுதுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கொஷின் வந்து டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஃபோர்ஸ்க்கான டெஃபனேஷன் 2 லைன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அப்போது F = ma அப்படின்னு நம்ம வந்து போட்டுட்டு அதை வந்து டெரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன யூனிட் அதை எழுதலாம். ஸோ எழுதிட்டு ஃபோர்ஸோட டயக்ராம் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸோட டைப் இருக்கும், அந்த டைப்ஸுக்கு டயக்ராம் இருக்கும். அதை நம்ம அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க வந்து டிஃபைன் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப்ஸும் சேர்த்து எழுதுங்க. டைப்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா அது என்னென்னு எழுதிட்டு அப்புறம் டைப்ஸ் எழுதுங்க. இப்போ ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு யூனிட் போடுங்க. இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்துட்டு யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸில் ஒரு டெரைவ்டு யூனிட்ஸ் வந்து கொடுத்து, இப்போ வந்து நியூட்டனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெரைவ்டு யூனிட்ஸை வந்துட்டு நீங்கள் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள், யூனிட்டு டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். கன்வர்ஷன் கேட்கலாம், யூனிட் கன்வர்ஷன் கேட்கலாம். எஸ்ஐ யூனிட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஸோ அப்போ வந்து டெரைவ் பண்ண சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக யூனிட்ஸை வந்து நம்ம போடணும். அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு டிஃபரன்ஷியேட் கேட்குறாங்க, யூனிட்டும் டைமென்ஷன்ஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் கேட்குறாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் எழுதுங்க. அப்போ கண்டிப்பாக 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ இந்த மாதிரி எந்த யூனிட்டில் கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 2 மார்க்குக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 15 மார்க்குன்னு வரும்பொழுது நமக்கு வந்து 5 15 மார்க் கேட்குறாங்க. ஸோ மேபி வந்துட்டு ஒரு ஸ்பிளிட்டப்பில் வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு 8 மார்க்காகவும் 7 மார்க்காகவும் பிரித்து கேட்கலாம். 10 மார்க் அதாவது டேரெக்டாக 15 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லை 10 மார்க் 5 மார்க் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அப்படி வரும் பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு 15 மார்க்காக இருக்குது அப்படின்னா 11A 11B ரெண்டுமே வந்து 15 மார்க்காக இருக்குது. 12AB வந்து ஸ்பிளிட்டப்பில் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் 5 கொஷினுமே 10 கொஷினில் 5 கொஷின் வந்துட்டு 15 மார்க்காக இருக்குது, 5 கொஷின் வந்து ஸ்பிளிட்டப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பிளிட்டப்பில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகிறது வந்து குறைக்கலாம்.
அந்த 15 மார்க் ஹோலாக இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து குறையிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும் எந்த கொஷின் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் இருக்க கொஷின்ஸாக நம்ம சூஸ் பண்ணணும். டயக்ராம் வந்து நீட்டாக வரையணும். அதில் கொஷினில் எப்படி நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை முதல்ல 2 வாட்டி படிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணுன்றதை நம்ம அப்புறமா தான் டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போது நீங்கள் எந்த கொஷின்ஸ் வந்து எழுத போகிறீங்களோ அந்த கொஷின்ஸோட ஹின்ஸ் மாதிரி அந்த கொஷின்ஸ்க்கு என்ன நமக்கு தேவை, அது எது இருந்தால் நம்ம எழுத முடியும் அப்படின்றத பின்னாடி ரஃப் ஒர்க்னு ஒரு பேஜ் இருக்கும். அங்கே பென்சிலில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். 11Aல இது எழுத போகிறேன், 15Aல இது எழுத போகிறேன், 14Bல இது எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹின்ஸ் மாதிரி போன உடனே வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரஃப் ஒர்க் பேஜில் வந்துட்டு இதெல்லாம் பென்சிலில் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் நம்ம வந்து படிக்கும் பொழுது அதை வந்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து என்ன ஒரு லைனில் உங்களால் வந்துட்டு ஷார்ட்டாக எழுதி வைக்க முடியுமோ ஈஸியாக வந்துட்டு அதுக்கு ரிமெம்பர் பண்ணி எழுதுகிற மாதிரி அந்த கீவேர்ட்ஸை வந்து எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்ஸு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 15 மார்க் கொஷின்ஸ்க்கு ஃபுல்லாக மார்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 42 பேஜஸ் இருக்கும், 5 கொஷின் தான். ஸோ வந்து ஒரு கொஷினுக்கு நீங்கள் 3 பேப்பர் வந்து எழுதலாம் மேக்ஸிமம். மினிமம் வந்து 2.5 எழுதினா போதும். ஸோ வந்து 2.5 பேப்பர்ஸ் வந்து எழுதுனீங்கன்னா 5 பேஜஸ் வரும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எழுத வேண்டாம். ஒரு பேப்பர் வந்து பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு கொஷினை வந்துட்டு 5 பேஜ் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அப்போ தான் உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு கொஷினுக்கு 20 நிமிஷம் தான். 2 மார்க் எழுதுறதுக்கு 30 மினிட்ஸ், ஒரு கொஷினுக்கு 3 நிமிஷம். ஸோ 10 கொஷின் 30 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஷினுக்கு 20 மினிட்ஸ். ஸோ இப்போ 5 கொஷின் எழுதுகிறோம் அப்படின்னா 210 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மினிட்ஸ் வந்துடுது. 100 + 30 130 180 மினிட்ஸில் நமக்கு வந்து 130 முடிஞ்சிச்சு. ரிமைனிங் ஒரு 50 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு கொஷினுக்கு நம்ம வந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15 மார்க் எழுத போகிறோம் அப்படின்னா 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பேப்பர் வாங்கின உடனே புக்லெட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் 42 பேஜஸும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். இதில் வந்து கொஷின் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடித்தோடனே அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, என்னால் முடியும், நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு அப்புறம் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து படிச்சிங்களோ அது மட்டும்தான் கொஷின் பேப்பரில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3rd யூனிட்டில் ஒரு ஹீட் இன்ஜின் அப்படின்றத கேட்குறாங்க. ஐசி இன்ஜினை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ அது 4 ஸ்ட்ரோக்கு. அந்த 4 ஸ்ட்ரோக்குக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் புக்கில் ஒரு ஸ்ட்ரோக்குக்கான அதை டோட்டலாக சேர்த்து ஒரு டயக்ராம் தான் இருக்கும். நம்ம 4 ஸ்ட்ரோக்குக்கும் தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு 4 டயக்ராம் போடலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனலிசம் அண்ட் எத்திக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட் வந்து நம்மளே வந்து போடலாம். அதில் என்னென்னலாம் சப்ஹெட்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோ சார்ட்டாக வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஷ்போன் டயக்ராம் போடலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பேரட்டோ சார்ட் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட்ஸு இந்த மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் வந்து அழகாக இருக்கும். இது நம்ம வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்னு கேட்டால் கண்டிப்பாக டேபிள் போடுங்க. இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் வந்து செகண்ட் யூனிட்லேருந்து பீம் கேட்கலாம். அப்படி பீம் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டடா இல்லை வந்துட்டு கேன்டிலிவரா அப்படின்றத பார்த்துருங்க. பார்த்துட்டு அதில் வந்து ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போ டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ், டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் கம்ப்ரசிவ், டென்சைல், அதுக்கான கம்ப்ரசிவ்னால் என்ன, மைனஸு உள்ளே வரும், டென்சைல்னால் வந்து வெளியில் இருக்கும், ஸோ பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு போட முடியும். ஸோ அதுக்கு தேவையான டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ அந்த மாதிரி டயக்ராம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அந்த வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக பென்சில் யூஸ் பண்ணுங்கள், பென்சில் கொண்டு போங்க, ஸ்கேலு, பென்சில் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு கொஷின் முடிஞ்சோடனே வந்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அங்கே வந்து பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லை வந்து பிளாக் பெனில் வந்துட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பரை வந்துட்டு மேலே டாப் கார்னரில் வந்து போடுங்க, டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து போடுங்க.
எப்பயுமே வந்து கீழே எழுதாதீங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி வந்துட்டு அந்த கொஷின்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு மார்க் வந்துட்டு போடாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு நிறைய மார்க் நம்மளால் வாங்க முடியும். ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியாக வந்து நம்மளால் நாளைக்கு வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் பை பை. திஸ் இஸ் தினேஷ். தேங்க்யூ.